போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹே கைஸ், ஒரே நிமிஷம், நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறது மூலமாக ப்ராக்டிக்கலாக நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6:20க்கு ஷார்ப்பாக வந்துடும். ஸோ டாட்டா, பை பை, டேக் கேர். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வீடியோவில் நான் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா தானே சொல்லியிருந்தேன். இப்போ ஈவினிங் ஆச்சு, இப்போ எப்படி நான் பேச முடியும்? ஏர்லி மார்னிங் போயிடலாமா? வெயிட். ஹே கைஸ், குட் மார்னிங். ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். ஹே கைஸ், குட் மார்னிங். இப்போ தான் நான் எந்திரிச்சதுமே லைட்டை போட்டுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டேன், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:35 ஆச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, 5:35 ஆச்சு. இப்போ தான் எந்திரிச்சேன். வாய்ஸ் சரியாக கேட்குதான்னு தெரில, மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு என்னோடய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும் இல்லையா, அதனால வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ட் வந்து என்னோடய ஃபேஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஹே கைஸ், ரெகுலராக நான் வந்து 5:30 to 5:45 இந்த ரேஞ்சில் எப்போவுமே நான் எந்திரிச்சிருவேன். 8:30க்கு எனக்கு ஆஃபீஸ் போகணும். அண்ட் இந்த டைமில் எந்திரிச்சாதான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீனை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு லைஃப்பில் நிறையா பிரச்சனை இருக்கலாம். வேலை இல்லை, காசு இல்லை, என்னை எவனும் மதிக்க மாட்டேறான், எனக்கு பிடிச்சதை லைஃப்பில் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நிறையா பிரச்சனை எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கும். இதே மாதிரி பிரச்சனை எனக்கும் இருக்குது. பட் எதுவுமே இப்போ எனக்கு இல்லை. ஐ மீன் வந்து இந்த நிமிஷம் அதை பற்றின தாட் எனக்கு எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஏர்லி மார்னிங். இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கு மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. என்னோடய லைஃப்பை பற்றி நெகட்டிவாக எனக்கு யோசிக்க தோணவே கிடையாது. ஏன்னா வந்து மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன், ஃப்ரெஷ்ஷான ஃபீல், ஒரு செம்ம ஃபீலுங்க. நேச்சர் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷன் நான் சொல்லுவேன். அண்ட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எந்திரிச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் ஏதோ முன்னேறி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். இந்த ஃபீல் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நம்மளோட டேவை டெய்லியும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு வேன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருப்போம் இல்லையா. ஸோ 90% வந்து காலையில் எந்திரிப்போம், ஆஃபீஸ் போவோம். ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் அண்ட் ரிலாக்ஸிங் டைம் எக்ஸெட்ரா. ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது தான் நமக்கு உண்டான டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் வந்து நமக்கு நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு டைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து நோ ஃபோன் கால்ஸ், நோ மெசேஜஸ், நோ இன்டரப்ஷன். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களோட ஃபோன் யூசேஜை டெஃபினட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களோட மைண்டை வந்து அப்படியே அதை அஃபெக்ட் பண்ணிடும். நான் வந்து எப்போவுமே 8:30க்கு ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால என்னோடய ப்ரைமரி ஒர்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் பண்ணி முடிச்சிடுவேன் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு. ஆப்வியஸ்லி என்னோடய ப்ரைமரி ஒர்க் வந்து ஆஃபீஸுக்கு அப்புறம் யூடியூப் ஒர்க்கு தான். ஸோ எடிட்டிங்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ரிசர்ச் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு அதை பண்ணி முடிப்பேன். சப்போஸ் வந்து வீடியோ ரிலேட்டடான எந்த ஒர்க்கும் எனக்கு இல்லை அப்படின்னா அப்போ வந்து என்னோடய டைமை நான் வந்து ஏர்லி மார்னிங்கில் நான் பிரிச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து மெடிடேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஏதாவது புக்ஸ் படிப்பேன். பட் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங்கை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய ஏர்லி மார்னிங் பிளான். அண்ட் ஏர்லி மார்னிங் நான் சீக்கிரம் எந்திரிக்கிறது மூலமாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸுக்கு நான் வந்து கிளம்பி போக முடியும். ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப அடிச்சு பிடிச்சி நான் கிளம்பி போவேன். இப்போல்லாம் வந்து அதை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்களோட ஆஃபீஸ், உங்களோட ஒர்க்கிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே செம்ம ஃபீலுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட், ஏதாவது ஒரு எம்ப்ளாயி, யாராக வேணால் இருக்கலாம், ஒரு நாள் மட்டும் உங்களோட ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, உங்களோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் வந்து எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு அது என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், அதனால இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஏர்லி மார்னிங் யார் யாரெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது மூலமாக உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஹே கைஸ், போயிடாதீங்க ஒரே ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். எப்படி தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி பார்ட் 1 நான் போட்டிருக்கேன். பார்ட் 2 வந்து போட போகிறேன் புதன்கிழமை சாயந்தரம் 6:20க்கு. ஸோ மறக்காமல் பாருங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர். ஐயோ, ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இதுக்கு தான் நிறைய டேக் எடுக்காதுன்னு சொல்கிறது. ஏன்டா இப்படி பண்ணுறேன்?